ஹரே கிருஷ்ணா. இந்திரன் தன் பாவ விளைவுகளினால் துன்புறுதல். இதுவரைக்கும் விருத்ராசுரன் போர்க்களத்துல எப்படி மாண்டு போனான், பிறகு பகவான் சங்கர்ஷனரை அடைந்தான்றத போன அத்தியாயத்துல பார்த்தோம். விருத்ராசுரன் ஒரு பக்தன், அதனால அவன் உடனடியாக பகவானை சென்று அடையணும் அப்படின்றதுனால ஆர்வமாக போரிட்டு பகவானை சென்று அடைந்ததை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இந்திரன் அதனுடைய பாவ விளைவுகள்னால துன்புறுகிறார், அதை நம்ம பார்க்க போறோம். இந்திரன் ஏற்கனவே விஸ்வரூபரை கொன்றதுனால பாவ விளைவுகளை அனுபவிச்சார். அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டார். பெண்கள், நிலம், நீர், மரங்கள், இதுக்கெல்லாம் அவருடைய பாவத்தை கொடுத்து சரி கட்டினார். இப்ப மீண்டும் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சார், திரும்பவும் சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சார். ஆனா அவருடைய சூழ்நிலை அவரை அந்த பாவத்தை செய்ய வச்சது. ஆனால் இந்த போர்க்களத்துல விருத்ராசுரன் பேசியதை பார்த்த உடனே இந்திரனுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது, இது பக்தன், இது பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாரும் இந்த சண்டை முடிஞ்ச உடனே அங்க இருந்த தேவர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. திரும்பி அவங்க வேலை முடிஞ்சது, அசுரன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திரும்பி போனாங்க. ஆனா இந்திரனால மட்டும் அந்த இடத்தை விட்டு போக முடியல. மிகப்பெரிய மன வருத்தத்துல இருக்கிறார். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஒரு பக்தனை, ஒரு பிராமணனை நாம் கொன்று விட்டோம், இதனுடைய பாவம் நம்மள சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரம்மஹத்திய தோஷம் வந்துடுச்சு நமக்கு அப்படின்றத அவர் நல்லா புரிஞ்சுக்கிறார். ஏன் இப்ப இந்த இடத்துல இந்த 3வது பதத்துல பிரபுபாதர் ரொம்ப அருமையான ஒரு பொருளுரையை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அசுரர்கள் கொல்லப்படும் போது தேவர்கள் எல்லாம் மேல இருக்கிற கந்தர்வர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க இந்திரன் ஏன் சந்தோஷப்படல அப்படின்றது பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமியை கேட்கிறார். அசுரனாக வந்தார் விருத்ராசுரன், அசுரர்கள் பக்கம்தான் சண்டை போட்டார். அதனால தேவர்களுக்கும் சரி தேவலோகத்துக்கும் சரி நல்லதுதானே நடந்தது. இந்த இடத்துல ஏன் இந்திரன் இவ்வளவு கவலைப்பட்டார் அப்படின்னும் போது பல விஷயங்களை பிரபுபாதர் இந்த பொருளுரையில சொல்றார். வெளிப்புறமாக ஒருத்தர் அசுரர்களா இருக்கலாம், வெளிப்புறமாக பிறப்பு வச்சு ஒருத்தரை அசுரரா தேவரான்னு சொல்ல முடியாது சில நேரத்துல. இப்ப பிரகலாத் மகாராஜர் அசுரர் குலத்துலதான் பிறந்தார், அசுரனுக்கு தான் பிறந்தார். ஆனா மிகப்பெரிய பக்தனாக வாழ்ந்தார். அதே போலதான் அவருடைய பேரனாகிய பலி மகாராஜர், அவரும் மிகப்பெரிய பக்தன். அது பிரகலாத் மகாராஜர் வெளிப்படையாக தான் பக்தன்னு வேற நடந்து கொண்டார். ஆனா பலி மகாராஜர் கடைசி வரைக்கும் அவர் பக்தன்றது தெரியாது. எப்போது பகவானிடம் முழு சரணாகதி அடைகிறாரோ அப்பதான் அவர் பக்தன்னு தெரிஞ்சது. அதனால பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஒருத்தரை வெளியே அவர் எங்க பிறந்தாருன்றத வச்சு அவர்களை நம்ம எடை போட முடியாது, அவர்களை நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. இப்ப விருத்ராசுரன் பிறந்ததே அசுரன் தான், அசுரமாக இருந்தா அசுரனோட தான் சண்டை போட்டான். ஆனால் அவனுடைய பேச்சு வச்சு அவனுடைய செயல்களை வைத்து இந்திரனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது வந்ததே பக்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிராமணர்களையும் வைஷ்ணவர்களையும் முக்கியமா பிரபுபாதர் காட்டுறார். இப்போ ஒரு பிராமணன் இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் வைஷ்ணவனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பிராமணன் அப்படின்றவர் சமய சடங்குகளை செய்பவர், வேதங்களை அறிந்தவர். இது ஒரு வர்ணாசிரம நிலை. ஆனா அதை மீறிய அதற்கு மேற்பட்ட ஒரு நிலை வைஷ்ணவன்றது, கிருஷ்ணரை வணங்குறது, கிருஷ்ண பக்தர் ஆகிறது தான் வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள் பிராமணரை விட உயர்ந்தவர்கள். இப்ப வைஷ்ணவ கொள்கைகளை கடைபிடித்து ஒரு வைஷ்ணவனாக வாழ்பவன் பிராமணனாக இல்லை என்றாலும், பிறப்பால் பிராமணனாக இல்லை என்றாலும் அவர்கள் பிராமணர்கள் தான் பிரபுபாதர் எழுதுறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை வேற தர்றார். ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த கோட்டீஸ்வரன் கண்டிப்பா அவர்கிட்ட 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய் அப்படி வெள்ளிகள் நிறைய காசுகள் இருக்கும். கோட்டீஸ்வரன் கிட்ட காசுகள் நிறையவே இருக்கும். ஆனா காசு நிறைய வச்சுன்னு இருக்கிறவன் கோட்டீஸ்வரனா இல்ல. இந்த உதாரணத்தை சொல்றாரு. இதுக்கு உதாரணம் எப்படி பிரபுபாத் வேற ஒரு இடத்துல சொல்றார். இப்போ ஒரு வங்கியில இருக்கிற மேலாளர் பாருங்க, அவர்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கும், கோடி கோடியா பணம் எண்ணுவாங்க. ஆனா அவங்க கோட்டீஸ்வரர்களா இல்ல.
பணம் இருப்பவர்கள் கோட்டீஸ்வரர்களா ஆக முடியாது. ஆனா கோட்டீஸ்வரன், நிஜமாவே கோட்டீஸ்வரனுக்கு பணம் இருக்கும். அந்த உதாரணத்தை கொடுக்கிறார். அதே போலதான் ஒரு வைஷ்ணவன் கண்டிப்பாக பிராமணன். ஆனா ஒரு பிராமணன் வைஷ்ணவனா இருக்கணும்ன்றதுக்கு அவசியம் இல்லை. அந்த உதாரணத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். அதுக்கு பத்ம புராணத்துல இருந்து மேற்கோளும் காட்டுறார். எப்படி ஷட்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திர தந்திர விசாரதக அவைஷ்ணவோ குருர் நஷ்யாத் வைஷ்ணவ ஸ்வபசோ குரு. அதாவது ஒருத்தர் பிராமணனா இருக்கலாம் பிறப்புல, கலாச்சாரம் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வேதங்கள்லாம் படிச்சு கற்றறிந்து மந்திர தந்திர விசாரத்தை அப்படின்னா வேதங்கள் எல்லாம் படிக்க வைப்பாங்க. பிராமண குடும்பத்துல பிறந்தா வேத பாடசாலைக்கு அனுப்பி வேதங்கள் எல்லாம் படிக்க வைப்பாங்க. ஆனா அவர்கள் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கல, கிருஷ்ணருடைய பக்தர் ஆகலன்னா அவங்க வைஷ்ணவர் கிடையாது. ரெண்டாவது, ஒரு வைஷ்ணவர் தான் குரு ஆவதற்கு தகுதி உடையவர்கள். வைஷ்ணவ பச்சோ குரு, குரு ஆகிற தகுதி வைஷ்ணவர்களுக்கு தான் உண்டு, மற்றபடி வேற யாருக்கும் கிடையாது. ஒருத்தர் பிராமணர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் குருவாகக்கூடிய தகுதியோ வைஷ்ணவராகக்கூடிய தகுதியோ வளர்த்துக்கிட்டாதான், கிருஷ்ண பக்தியை வளர்த்துக்கிட்டாதான் அவங்களுக்கு அது கிடைக்கும். அடுத்து 4வது பதத்துல இந்திரன் விருத்ராசுரனை கொல்றதுக்கு தயங்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, முனிவர்கள், அங்க சுத்தி இருந்த முனிவர்கள்லாம் இந்திரனுக்கு சொல்றாங்க, நீ கொன்னுடு, பிரச்சனை கிடையாது, நீங்க கொன்னுட்டீங்கன்னா கூட நம்ம அந்த பாவத்தை அஸ்வமேத யஜ்யம் பண்ணி வேற ஒரு பிரச்சனைகள்லாம், வேற ஒரு பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணி சரி பண்ணிக்கலாம், பயப்படாத, கொன்னுடுன்னு சொல்றாங்க. அப்பா இந்திரன் பதில் சொல்றார், நான் ஏற்கனவே விஸ்வரூபரை கொன்னு அந்த பாவத்தெல்லாம் இங்க அங்க பங்கு போட்டேன், இப்ப திரும்பவும் ஒரு பிராமணனை ஒரு பக்தனை கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னும் போது அப்பவும் அந்த முனிவர்கள் என்ன சொல்றாங்க, நீ பயப்பட வேண்டாம், இவனை கொன்னுட்டு அப்புறம் நம்ம அஸ்வமேத யஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏற்கனவே நாராயண கவச்சத்தினால பாதுகாக்கப்பட்டிருக்கிற, அதனால உனக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த 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 உலகத்தையே கொன்னுட்டீன், இவன் அசுரனை மட்டும் இல்ல, இந்த விருத்ராசுரனை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே கொன்ன பாவம் உனக்கு வந்தா கூட அதை கூட நம்ம சரி பண்ணிக்கலாம், அதனால தைரியமா நீ இவனை கொன்னுடு அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க 8வது பதங்கள் 8, 9ல ஒரு பிராமணனையோ ஒரு பசுவையோ தன் தந்தையோ தாயையோ குருவியோ கொன்றவனால் பகவான் நாராயணரின் புனித நாமத்தை ஜெபிப்பதலாய் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து உடனே விடுபட முடியும். சூத்திரர்களை விட தாழ்ந்தவர்களான சண்டாளர்கள் மற்றும் நாய் தின்பவர்கள் போன்ற பாவிகள் கூட இம்முறையினால் விடுபட முடியும். ஆனால் நீரோ ஒரு பக்தர், சிறந்த அஸ்வமேத யாகத்தை செய்து உமக்கு நாங்கள் உதவி புரிய போகிறோம். அவ்வாறு பகவான் நாராயணரை உம்மால் மகிழ்விக்க முடியுமானால் பிறகு எதற்காக அஞ்சுகிறீர்? விருத்ராசுரனை போன்ற தொல்லை தரும் ஒரு அசுரனை கொள்வது ஒரு புறம் இருக்க, பிராமணர்கள் உட்பட முழு பிரபஞ்சத்தையும் நீர் கொன்றாலும் அதிலிருந்து நீர் விடுவிக்கப்படுவீர். இப்ப இது ஒரு பெரிய ஆலோசனைக்குரிய ஒரு ஸ்லோகமாக இருக்கிறது. இங்க முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பகவானுடைய திருநாமத்தை உச்சரித்தால் எவ்வளவு பெரிய தாய் தந்தையரை கொன்ற பாவமே இருந்தா கூட அதுல இருந்து விடுபடலாம்னு சொல்லப்படுது. இதுல நல்ல பக்தர்கள் ஒரு கருத்தை எடுத்துக்கணும். அப்ப நாமத்தை சொன்னோம்னா எவ்வளவு பெரிய பாவம்னா போகுது, அப்பனா நான் என்ன ஒன்னா செய்யறேன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே ஒருத்தன் ஒரு பாவியா இருக்கிற ஒருத்தன் தன்னுடைய பாவத்தை எண்ணி வருந்தி துடிச்சு பகவானை சரணடைந்து பகவானுடைய பக்தியை நாம ஜபத்தை ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நடக்கும். இவர்கள் அதை சொல்றாங்க, சொல்லி இவன் அசுரன் தான், அசுரனை கொல்றதுனால அவ்வளவு பெரிய பாவம் வராது, அதனால பயப்படாத, இந்த அசுரனை கொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக பிரபுபாதர் ரொம்ப அழகா பொருளுரையில விளக்கங்களை சொல்றாரு. அதாவது நாமத்துக்கும் கிருஷ்ண பக்திக்கும் மிக மிக பலம் இருக்கிறது. அதுக்குதான் நம்பிக்கையற்ற நபர்களுக்கு இதெல்லாம் சொல்றது கிடையாது. அவங்க இத தவறாக, ஆனாலும் பகவான் அந்தர்யாமியா இருக்கிறார், யார் நல்லவர் யார் கெட்டவர்ன்றதெல்லாம் தெரியும். இந்த கிருஷ்ண பக்தியை ஏமாற்றும் விதமாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரகத் விஷ்ணு புராணத்துல சொல்றாரு, பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறதுனால எவ்வளவு பெரிய பாவம், நீ இனி வரப்போற பாவம், மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடிய, உலகத்தையே கொல்லக்கூடிய பாவத்தை செய்தாலும் விடுபடுறதுக்கான
வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அது எந்த நிலையில இருக்கணும்ன்றது நிஜமாகவே வருந்தி பகவானுடைய நாமத்தை தூய்மையாக உச்சரிக்கும் போதுதான் அது போகும். இதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பிரபுபாதர் இங்க எழுதுறார், நாம் நோ பலாத் யஸ்யஹி பாப புத்தி. அது மாதிரி பண்ணும்போது அது மிக அதிகமான அபராதத்தை ஒருவனுக்கு தரும். அதனால யாருமே இத சாதகமா எடுத்துக்க கூடாது. ஆஹா நாம இருக்கு, நான் இதையும் செய்வேன் அதையும் செய்வேன் அப்படின்ற ஒரு அலட்சியமான போக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. மிகவும் வருந்தி யார் இந்த நாமத்தை எடுத்தாங்களோ முன்னாடி செய்த பாவங்கள்லாம் போகும்ன்றதுதான் கருத்து. அடுத்து இதுல பிரபுபாதர் ஒரு விஷயத்த சொல்றார். இந்த உலகத்துல நிறைய தாழ்ந்த குல மக்கள்லாம் எப்படி பிறக்குறாங்க அப்படின்னு சொல்றார். பிராமணரால ஒரு சூத்ர பெண்ணுக்கு பிறக்கப்படக்கூடிய மகனை நிஷாதன் அப்படின்னு சொல்றாங்க. நிஷாதன். இந்த நிஷாதனை நம்ம ஏற்கனவே பாகவதத்துல 4வது காண்டத்துல அங்க மன்னனுடைய மனைவி ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவள். அதனாலதான் அங்க வேணன் பிறந்தான். அவன் ஒரு நிஷாதன். வேணன் கிட்ட இருந்து வர்ற வழி, பிருத்து மகாராஜர் வேணன் உடம்புல இருந்துதான் வந்தாரு. ஆனா வேணன் கிட்ட இருந்து சில ஒரு பரம்பரை, வேணன் உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட அந்த பரம்பரை நிஷாத பரம்பரைன்னு சொல்லப்படுது. அது ஒரு தாழ்த்து குலப்பட்டவர்கள். அதே மாதிரி இந்த நிஷாதர்கள்ல இருந்து வரக்கூடிய சூத்ர பெண்ணோட வரக்கூடிய மகன்களை புக்ஷகன், அப்புறம் சத்திரியனால வரக்கூடிய மகன் உக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற நினைவுகளால பெறக்கூடிய இந்த தாழ்ந்த குலப்பட்ட நபர்களுடைய பேரை பிரபுபாதர் இங்க குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த மிலேச்சர்களாக இருக்கலாம், யவனர்களாக இருக்கலாம், யக்ஷர்களாக இருக்கலாம், தாழ்ந்த குலத்துல பிறந்தவர்களாக இருந்தாலும் பகவானுடைய கிருஷ்ண பக்தியை நாம உச்சாரணத்தை எடுத்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு பிரபுபாதர் இங்க எழுதுறார். அதுக்கு பாகவதத்துல வர இன்னொரு முக்கியமான ஸ்லோகம், கிராதூன ஆந்திர புலிந்த புல்கசா ஆபீர கம்பயவன கசாதய ஏ அந்யச்ச பாபயத் அபாஸ்ரயாஸ்ரய கத்யந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமஹ. யாரெல்லாம் அந்த ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு சுகதேவ கோஸ்வாமி. தாழ்ந்த குலப்பட்டவர்கள், கிராதர்கள், ஊனர்கள், ஆந்திரர்கள், புலிந்தர்கள், புல்கசர்கள், ஆபீரர்கள், சும்பர்கள், யவனர்கள், கச இனத்தவர்கள், இப்படி எவ்வளவு பாவத்தை செஞ்சக்கூடிய தாழ்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவர்கள்லாம் இந்த பிறவியில கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க பகவானை சரணடைந்தார்களே ஆனால் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்றார். அது பாகவதத்துல வருது. சோ இங்க பிரம்மஹத்திய பாவம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சுதான் இந்திரன் செய்ய வைக்கிறாங்க அவங்க. ஏன்னா அங்க விருத்ராசுரன் பிராமணனாக இருந்தாலும் அசுரர்கள் பக்கம் இருக்கிறார். அதனால தேவர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவனாக இருக்கிறதுனால முனிவர்கள் நீ அவனை கொல்லு, அதனால ஒண்ணும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க இந்திரனும் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு கொன்னுடுறாரு. கொன்னதுனால ஆனா அவருக்கு பிரம்மஹத்திய தோஷம் வந்துருச்சு. பிரம்மஹத்திய தோஷம்ன்றது ஒரு பிராமணனை கொன்றதுனால வரக்கூடிய பாவம். இந்த பாவத்தை ஒரு நல்ல தேவனுக்கு இருக்கக்கூடிய குணம் இந்திரனுக்கு இருக்கு. இவர் கொன்னுட்ட உடனே அவரால் மனசு அங்க தாங்க முடியல. அடடா, நான் ஒரு பக்தனை, ஒரு பிராமணனை கொன்னுட்டனே அப்படின்ற ஒரு மன கலக்கம் அவருக்கு வந்துடுச்சு. வந்துட்ட உடனே அங்க பார்க்க எல்லாரும் போயிடுறாங்க. ஆனா அவரை ஒரு சண்டாள பெண், அதாவது பாவத்தினுடைய சொரூபம்னு சொல்றாங்க. பாவ சொரூபம் ஒரு காசநோய். இந்த க்ஷயரோகம்ன்றது காசநோய், டிபின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த காச நோய் வந்தா ரத்த வாந்தி எடுப்பாங்க. அவங்க ரொம்ப அழுக்கா இருப்பாங்க. அவங்க ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பெண் அவரை பின்தொடர்றா. அவர் பிடிக்கிறதுக்கு வரா மாதிரி ஒரு சூழல். அப்போ இந்திரன் அந்த பாவத்தை, அந்த துன்பம், ஏகப்பட்ட துன்பம் வருது, அடடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட ஆரம்பிக்கிறார். அவர் ஓட ஓட அவரை அந்த காச நோய் பிடித்த பெண் துரத்துகிறாள். ஒரு வயதான மாதிரி இருக்கிறாள், ரொம்ப அகோரமாக இருக்கிறாள். இந்த பயத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக அவர் மானசரோவர் ஏரி இருக்கு, அந்த ஏரிக்கு போயிட்டு அங்க தாமரை தண்டுல போய் தஞ்சம் புகுகிறார். 1000 ஆண்டுகள் அந்த இடத்துல தவம் புரிகிறார். அங்க அவருக்கு
பகவான் அவரு பக்தர் இல்லையா, நாராயண கவச்சம் ஒண்ணு அவரை பாதுகாக்குது. ஆனா துன்பம் வந்து மன ரீதியான துன்பம் அவருக்கு இருக்கு. அவருக்கு வந்து உடலுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது, அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரல. ஆனா மன ரீதியான ஒரு துன்பம், அந்த துன்பம் தான் வந்து அந்த ஒரு சழைய ரோகம் பிடித்த ஒரு காச நோய் பிடித்த ஒரு பெண்ணாக வந்து அவரை தாக்குவது போன ஒரு துன்பம் அவருக்கு வந்துருச்சு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக மானசரோவருக்கு போவார். மானசரோவர் ஏரியில தாமரை தண்டுல தாயார் லட்சுமி தேவி தாயார் இருக்கிறா, அவ வந்து அவரை பாதுகாக்கிறாள். அப்புறம் ருத்ரன் திசைகளின் தெய்வமாகிய ருத்ரனும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அக்னி தேவன் ஒரு முறையும் அவருக்காக அவிர்வாகத்தை எடுத்துட்டு வரும்போது, ஆனா அக்னி வந்து தண்ணிக்குள்ள வர முடியாத, அதனால அவரால் அந்த உணவை கொடுக்க முடியல. 1000 வருடங்கள் வந்து இந்திரதேவன் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இது நடக்குது. 1000 வருஷம் இவர் இல்லைன்னா சொர்க்கலோகத்தை யார் ஆள்றது? அதனால தகுதி வாய்ந்த ஒருத்தரை வந்து முனிவர்கள் பெரியவர்கள் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த தகுதி வாய்ந்தவருக்கு வந்து நகுஷன்னு பேர். எப்பவுமே பதவி, பணம், புகழ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். எவ்வளவு தேவையான அளவு இருக்கிறதே ஆபத்து. அளவுக்கு அதிகமா வந்துருச்சுன்னா அது கர்வத்தையும் அகம்பாவத்தையும் ரொம்ப அதிகமாக கூட்டி விடும். அதுதான் நகுஷனுக்கு நடந்தது. இந்திரன் ஆகக்கூடிய அளவுக்கு புண்ணியம் இருந்தது. ஆனா அங்க போன உடனே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, நீ இதை தக்க வைத்துக் கொள்ளு. ஆனா அதை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. பதவி வந்த உடனே அகம்பாவம் நிறைய வந்துருச்சு, கர்வம் நிறைய வந்துருச்சு. உடனே நான் இந்திரன் ஆயிட்டா இந்திரனுடைய மனைவி என் மனைவியாக வேண்டும். ஏன்னா இந்திரனுடைய மனைவி சச்சி ரொம்ப அழகு வாய்ந்தவள். அவளை பார்த்த உடனே அவளை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற வெறியில நகுஷன் வந்து அவளை வந்து திரும்ப திரும்ப என்னை திருமணம் செய்து கொள்ளுன்னு வற்புறுத்துறான். இதனால அங்கிருந்த முனிவர்கள் அவனை பாம்பாக மாறிவிடும்படி சபிக்கிறார்கள். ஒரு விஷயத்த நல்லா பார்க்கணும். இந்த பிறவி அவனுடைய புண்ணிய காரியங்கள் அவனை இந்திரனாக்கி விட்டது. இந்திரன்னா இந்திர லோகத்துக்கு மன்னனாக்கி விட்டது. ஆனா அடுத்த நிமிஷம் செய்யற பாவ காரியம் அவனை பாம்பாக்கி விட்டது. மிக மிக தாழ்ந்த குலத்துல அவனை இறக்கி வச்சிருது அவனுடைய செயல். அதனால ஒருத்தர் ஒரே நிமிஷத்துல ஏற்றியும் கொள்ளலாம், தங்களை தாங்களே ஏற்றி கொள்ளலாம், இறக்கியும் கொள்ளலாம். அதுதான் இந்த இடத்துல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறது. இந்திரன் வந்து அதுக்கப்புறம் நகுஷன் வந்து பாம்பாகி போய் விடுகிறான். இந்திரன் 1000 வருடங்கள் தவம் செய்து மானசரோவர்ல இருந்து தன்னுடைய பாவத்தை தன்னுடைய பரிகாரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மீண்டும் இந்திரலோகத்துக்கு வந்து மன்னன் ஆகிறான். அதனால இந்த இடத்துல முக்கியமா இந்திரனை பற்றி பார்க்கும்போது நாம் சில அறிவுரைகளை, சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்திரன் சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் ஒரு பக்தன் தான், ஆனா கலப்படமான பக்தன். அதே இந்திரனை போலதான் நம்ம எல்லாருமே வாழணும். எப்படின்னா ஓரளவுக்கு வசதி, ஓரளவுக்கு உடல் சக்தி, ஓரளவுக்கு இது, ஓரளவுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து இந்திரனை போன்ற மாதிரிதான் ஆசைகளை வச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் வரை பௌதிக உலகத்துலதான் நம்ம சுத்துவோம். அதனாலதான் ஆழ்வார்கள் தெளிவாக பிரார்த்திக்கிறார்கள். இந்த பிரார்த்தனைய பக்தர்கள் எப்ப முடியுதோ அப்ப சொல்றது நல்லது. ஏன்னா இந்திரனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, மன நிம்மதியின்மையை எப்படி எப்போதும் தக்க வைப்பது. ஏன்னா பதவிகள் இருக்கிற வரைக்கும் மன நிம்மதி இருக்காது. ஒரு முறை பதவியில ஏறின பிறகு இறங்குறதும் கஷ்டம். மிக உயர்ந்த இந்திரனா இருந்துட்டு அப்புறம் நீ இறங்கி கீழே வந்து ஒரு சாதாரண மனிதனாக மாற முடியாது, மாறவே முடியாது. அந்த மாதிரி அந்த பதவியோட அந்த அந்த மனிதன் அந்த தேவனோ மனிதனோ கட்டுப்படுத்தப்படுகிறான். அதனால இங்க இந்திரன் பாருங்க, அந்த பதவியை தக்க வைப்பதற்காக என்ன காரியம்னா செய்யறதுக்கு போறார். முதல்ல விஸ்வரூபரை கொண்டுட்டார், முதல்ல குருவை அவமரியாதை பண்ணார், பிராயச்சித்தம் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்பியும் விஸ்வரூபரை கொண்டார், பிராயச்சித்தம் பண்ணார். திரும்பியும் நம்ம விருத்ராசூரனை கொண்டார், பிராயச்சித்தம் பண்றார். பிராயச்சித்தம் இந்திர பதவி, பிராயச்சித்தம் இந்திர பதவி. துன்பம், பதட்டம், எப்போ என்னுடைய பதவி பறிபோய் விடுமோ என்ற எப்போதுமே ஒரு ஆதங்கத்துல, எப்போதும் ஒரு டென்ஷன்லயே வாழக்கூடியவராக இந்திரன் இருக்கிறார். அததான் பார்த்தாங்க பக்தர்கள்.
என்ன எழுதுறார் தொண்டரடி பொடி ஆழ்வார்? பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான திருளானே. ரொம்ப அழகா சொல்லிடுறார் தொண்டரடி பொடி ஆழ்வார். உன்னுடைய இந்த அழகான பச்சைமா மலை போல் மேனி பழவாய் கமலச்செங்கன், உன்னுடைய இந்த திரு உருவத்தை பூஜிக்கின்ற இந்த வாய்ப்பை விட்டு விட்டு என்ன போய் நீ இந்திரலோகத்துக்கு தலைவனாவன்னா கூட அச்சுவை பெருணும் வேண்டேன், அந்த சுவை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் எளிமையான பக்தரா இருக்கிறேன். நதனம் நஜனம் நா சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திராகை துக்கித்துவை. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் உன்னுடைய எளிமையான பக்தனாக இருப்பதற்கே விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நமக்கு சைத்தன்ய மகாபிரபுவும் சொல்லித்தரார். உயர்ந்த ஆச்சாரியர்களும் பக்தர்களும் கேட்கறது இந்திர பதவியே கிடையாது, பணம் காசு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்முடைய கர்ம வினை கேட்டபடி வரும். நம்மை அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்ம ஏன் அந்த தாழ்ந்த விஷயங்கள்ல போயிட்டு மனம் சஞ்சலமாக வாழ்க்கை முழுக்க ஒரு அமைதியான முறையில இந்திரனால பக்தி தொண்டு செய்ய முடியவில்லை. எப்பவுமே அவருடைய பதவிக்கு ஆபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் ஆசையே படக்கூடாது. அது இருந்தாலும் இல்லைனாலும் அடிப்படை விஷயங்கள் கடவுள் கண்டிப்பா, கிருஷ்ணர் கண்டிப்பா நமக்கு தருவார். அதை கொண்டு நம்ம அவரை அடைய வேண்டும், அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்ற உறுதி நமக்கு ஏற்பட வேண்டும். அப்போ இந்த கடைசி பதத்துல பலஸ்துதி சொல்லப்படுது. பலஸ்துதி பௌதிகவாதிகள்லாம் படிச்சா சொர்க்கத்துக்கு போகலாம், வேலை கிடைக்கும், பணம் காசு சேரும். இத கர்மகாண்டம் மாதிரி ஆக்கிடக்கூடாது. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்த நம்ம கத்துக்கொண்டோம். எல்லா இந்த கதையை கேட்கறதுனால எல்லா பாவ விளைவுகள்ல இருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறோம். அதனால புத்திமான்கள் இத படிக்கணும். ஆனா இதெல்லாம் இதுக்காக நம்ம படிக்கிறது. நாம் கிருஷ்ணரை மேலும் அறிவதற்காக, கிருஷ்ணரை மேலும் புகழ்வதற்காக, பகவானிடம் மேலும் சரணடைவதற்காக தான் இதெல்லாம் நம்ம படிக்கணுமே தவிர, இதுல சில நேரங்கள்ல போடப்பட்டிருக்கும், இத படிச்சா குழந்தை பிறக்கும், இத படிச்சா நமக்கு உயர் பதவி கிடைக்கும், இதை படிச்சா மங்களங்கள் உண்டாகும். அதை பத்தி எல்லாம் அது பின்னாடி நம்ம போகக்கூடாது, அதை கர்மகாண்டமா ஆக்கிடக்கூடாது. ஆனா அதற்கும் மேலாக கிருஷ்ண பக்தி நமக்கு கிடைக்கும். அதுதான் பலஸ்துதியாக நாம் கொள்ள வேண்டும். இந்திரனுடைய வாழ்க்கையில இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இதுதான். எப்போதுமே துன்பத்தை கொடுக்கக்கூடிய உயர் பதவி நமக்கு தேவையா? அமைதியான முறையில கிருஷ்ணரை இந்த பிறவியிலேயே அடைவோம் அப்படின்ற உயர்ந்த குறிக்கோளோட நம்ம வாழணும். நம்ம சாதாரண மக்களாக இருக்கலாம், மிக எளிமையாக வாழலாம். ஆனா கிருஷ்ணர் அதெல்லாம் பத்தி கவலைப்படல. மிகப்பெரிய பதவியோ பணமோ வசதியான வாழ்க்கையோ இல்ல அடிக்கடி தாமுக்கு செல்ல, அடிக்கடி மிகப்பெரிய பக்தி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கூட இல்லாமல் இருக்கலாம் நீங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்ம படுற கவலை என்னுடைய மனம் கிருஷ்ணருடைய திருவடியில இருக்கா இல்லையான்றதுதான். அந்தே நாராயண ஸ்மிருதி எனக்கு வருதா இல்லையான்றதுதான். மத்தபடி மத்ததெல்லாம் இருக்குது, இல்ல செய்யறீங்க செய்யல. கிருஷ்ணர் பக்கத்திலேயே கிருஷ்ணருடைய கோயில் இங்க இருக்கு, பகவானுடைய திருக்கோயில் இருக்கு. அங்க பகவானுடைய விக்கிரகத்துக்கு ஆராதனை தினமும் பண்ணக்கூடிய ஒரு பூஜாரியாக கூட நீங்க இருக்கலாம். ஆனா அவங்க மனசு அவருடைய திருவடியில இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையே. அதனால பக்தர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, என் மனம் பகவானுடைய திருவடியில இருக்கா இல்லையான்றதுதான். அதற்கான முயற்சிகள் தான் செய்யணும். எனக்கு இந்திர பதவி கிடைக்கலையே, சந்திர பதவி கிடைக்கலையே, இது இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையேன்றதெல்லாம் கர்ம வினையில இருந்தா தானா கிடைக்கும். அதை பத்தி நம்ம கவலையே படாம பகவானுடைய திருவடியில நம் மனதை பதிக்க வைக்க வேண்டும். அதுதான் நம்ம குறிக்கோளாக எப்போதும் இருக்க வேண்டும். பகவானை திருப்தி செய்வதாக நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சது. இதுல பக்தர்களுக்கு கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். இந்திரன் தன் பாவ விளைவினால் துன்புறுதல். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப நம்மள சுத்தி இருக்கிற பக்தர்கள்ல
இந்திரன் நம்மளும் கூட இந்திரன் போன்ற பக்தராவோ இல்லாட்டி வித்ராசுரன் போன்ற பக்தர்கள் கூட நம்மளை சுத்தி இருக்கலாம் தானே மாதாஜி? அசுரத்தன்மை கொண்ட பக்தர்கள் அப்படியா, இல்லாட்டி அசுரருடைய உருவம் கொண்ட பக்தர்கள்ன்றீங்களா? அசுரர் குடும்பத்துல பிறந்திருக்கிறார். இப்ப பாருங்க, அசுரர்கள் தான் அவரை உருவாக்குனாங்க. வெளிப்புறமா பார்க்கும்போது அசுரன், ஆனா உண்மையில அவர் பக்தன். அவங்களோட பழகிட்டா தெரியும். அவங்க வந்து இப்ப தாழ்ந்த குலத்துல கூட பிறந்திருக்கலாம், இல்ல ஒரு தகாத நிலையில இருக்கலாம். ஆனா பழகும் போது அவர்கள் பக்தர்கள்னு தெரிஞ்சிருமே. என்ன மாதாஜி? பழகும் போது நமக்கு அவங்களை விளங்கிடும் தானே மாதாஜி? தெரிஞ்சிடும். விருத்ராசுரன் பக்தன் எப்படி தெரிஞ்சது இந்திரனுக்கு? போர்க்களத்துல அவன் நடந்து கொண்ட விதத்தை வைத்து இவன் பக்தன், இவன் அசுரன் இல்லைன்னு இந்திரனுக்கு சரியா புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் பயம் வந்துடுச்சு. வித்ராசுரன் ஒரு பக்தனாக இருந்தும் அவன் வந்து வெளித்தோற்றம், பிறந்த இடம் வெளித்தோற்றம் தான் அசுரன், ஆனா உண்மையில் அவன் பக்தன். சரி மாதாஜி, ஆனா அவன் வித்ராசுரன் அசுரனா இருந்துமே அவன் வந்து பக்தனா இருந்தும் ஒரு அழிக்கணும் அப்படின்றது அவன மனசுல இருந்துச்சு மாதாஜி. இந்திரனை தான் அழிக்கணும் அப்படின்றது அவன் வந்து இந்திரனை அழிக்கணும் இல்ல, அவருக்கு தெரியும் நாம இந்திரனால் அழிக்கப்பட போகிறோம்னு. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. இப்ப அவரை பற்றி அடுத்த அத்தியாயங்கள்ல படிக்க போறோம். அவருக்கு தெரியும் தன்னை வந்து தவறாக உற்பத்தி செய்து விட்டார்கள், தான் வந்து அழிக்கப்பட போகிறோம். இந்திரனை சண்டை போடுங்க. ஒரு போர்க்காலத்துல நீங்க யார் பக்கம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு சண்டை போடுறது தானே போர் தர்மம். அவர் அசுரர்கள் பக்கத்துல இருந்து அசுரர்களால உருவாக்கப்பட்டு அசுரர்கள் பக்கத்துக்காக சண்டை போடுறதுக்கு தானே வந்திருக்கிறாரு. அதனால சண்டை போட்டுதானே ஆகணும். அப்ப கூட தான் வந்து இந்த பிறவியில் இந்திரனால் கொல்லப்பட்டு பகவானை அடை போகிறோன்றது தெரியும் அவருக்கு. வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இந்திரன் வந்து வித்ராசுரனை வதம் பண்ண உடனே எல்லா தேவி தேவர்கள்லாம் அவங்க கிட்ட பேசாம போயிட்டாங்கன்னு ஒரு பதம் வருது தானே மாதாஜி? இல்ல பேசல. அவங்க சந்தோஷம். விருத்ராசுரன் சத்ததுக்கு அப்புறம் அங்க குழுமி இருந்தவர்கள்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இந்திரன் மட்டும் போகல. இந்திரனுக்கு வந்து பயம் வந்துருச்சு. இந்திரன் திருப்பி இந்திரலோகத்துக்குள்ள போனோம். ஆனா இந்திரனுக்கு தானே தெரியும் விருத்ராசுரன் ஒரு பக்தன், ஒரு பிராமணன், நான் கொன்னுட்டேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு நிறைய வந்துடுச்சு. அதனால அவர் அந்த இடத்தை விட்டு போல. மத்தவங்க எல்லாம் வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்புறம் அவங்க சொல்றாங்கல்ல, முனிவர்களும் சொல்றாங்க அஸ்வமேதம் யஜ்யம் பண்ணா எல்லாம் போயிடும்ட்டு. ஆனா அந்த போய் 1000 வருஷம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அஸ்வமேத யஜ்யம் பண்றார் இந்திரன். இப்போ மத்தவங்க எல்லாம் இதுல இருந்தாலும் பாவம் வந்து இந்திரனுக்கு தான் வந்தது இல்ல மாதாஜி? ஏன்னா இந்திரன் தானே கொன்னாரு. எப்பவும் மன்னனுக்கு தானே எல்லாமே, வீட்டு தலைவனுக்கு தான் எல்லா பாவமும் வரும்ன்ற மாதிரி மன்னனுக்கு தான் எல்லா பொறுப்பும் உண்டு. மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க பண்ணு, கொலை பண்ணிடு, அது பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நாமும் சொல்லிக்கலாம், அஸ்வமேதம் பண்ணிக்கலான்ட்டு. பட் ஆனா பாவம் வந்து இந்திரனுக்கு மட்டும்தான் பயம். அதுக்கு அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் ஆயிடுது இல்ல மாதாஜி? ஆமா, நம்ம வந்து பாவத்தை நம்ம எடுக்கும் போது அதுக்குரிய பொறுப்பையும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் ஆயிடும். கண்டிப்பா வரும். பாவத்தை நம்ம செய்யும் போது அதற்கான பொறுப்பும் நமக்கு இருக்கு. அதனால முடிந்த வரைக்கும் பாவத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வோம். கிருஷ்ணா மாதாஜி, இப்ப இந்திரனுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் பாவம் செய்யறதும் பிராயச்சித்தம் எடுக்கிறதும், பாவம் செய்யறதும் பிராயச்சித்தம் எடுக்கிறதுமா இருந்தா, இதை நாங்க இந்த ஆன்மீகத்தை விட்டு ஒரு படி அங்கால போய் பார்த்தோம்னு சொன்னா, இந்த பௌதிக உலகத்துல மக்கள் கூட பாவத்தை செய்யறாங்க, பூஜைகள் செய்யறாங்க, திருவிழாக்கள் செய்யறாங்க, பிராயச்சித்தம் செய்யறாங்க, பாவத்தை செய்யறாங்க. அது பகவான் ஏன் அனுமதிக்கிறார்? பகவான் ஏன் அனுமதிக்கிறாருன்னா என்ன சொல்றீங்க? அப்ப பிராயச்சித்தமே பண்ணாம அப்படியே பாவமே பண்ண சொல்றீங்களா? மனிதனுடைய இயல்பு என்னன்னா, மனிதனுடைய இயல்பு பகவான் வந்து வாய்ப்பு கொடுக்கறதுதான் அவருடைய கடமை.
வாய்ப்பு கொடுத்துதான் ஆகணும். அவருடைய குழந்தைகள் இவங்க திருந்துற வரைக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. எவ்வளவு பொறுமையானவரா பாருங்க. ஒரு மனிதன், ஒரு ஜீவராசி திருந்துற வரைக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. நீ திருந்தி முழுசா உணர்ந்து வான்ற. அதனாலதான் கொஞ்சம் பக்தி காட்டும் போதெல்லாம் அவர் கொடுக்கவே மாட்டார். அந்த கிருஷ்ண பிரேமைய கொடுக்க மாட்டார். முக்தி தன்னுடைய ஆன்மீக உலகத்துல இடமும் கொடுக்க மாட்டார். முழுமையானதுக்கு அப்புறம் தான் இடம். ஏன்னா திரும்பியும் வந்து அதை சோதிச்சும் பார்ப்பார். அதுக்கு சோதனை எப்படின்னா, இப்ப கொஞ்சம் பக்தி செஞ்ச உடனே பணம், காசு, புகழ் எல்லாம் கண்டிப்பா வரும். அப்ப அதுல அவங்க ஏறுறாங்களா இறங்குறாங்களான்றத அவர் சோதிப்பார். ஏறி போறாங்களா, இன்னும் அதிகமான பக்தி பண்றாங்களா, இல்ல இறங்கிட்டாங்களா, கர்வத்தை வளர்த்துக்கிட்டாங்களா, இல்ல மாயையில போயிட்டாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். நாங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? எங்களோட கர்ம வினைக்கு ஏற்பத்தான் இந்த பாவ புண்ணியங்கள்லாம் வந்து வந்து கொண்டே இருக்குது. அது எங்களுடைய வாழ்க்கை காலத்தை நீட்டி கொண்டிருக்குது. எடுக்கலாமா மாதாஜி? வாழ்க்கை காலத்தை நீட்டி கொண்டிருப்பது நம்ம கர்ம வினையினாலும் இந்த பிறவியில உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நிறுத்தலாம். நீங்க கர்மத்தை நிறுத்தலாம். கர்ம வினைகளை ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்போதும் கொடுக்கப்படுகிறது. இல்ல இந்த கர்ம வினைய 10 லட்சம் கோடி ஜென்மங்களாக வளர்க்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே தொடர்ந்து புனரப்பி ஜனனம், புனரப்பி மரண சக்கரத்துல இறங்குறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பிறவிலேயே கிருஷ்ணரை அடைவதற்கும் வாய்ப்பு உண்டு. இல்ல இந்த பிறவி அப்படியே தொடர்ந்து 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 தொடர்கதை ஆக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது நம்ம கையில தான் இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த நிகழ்ச்சியில எங்க நடந்தது மாதாஜி? மேல இந்திரலோகத்துல நடந்ததா, இங்க பூமியில நடந்ததா மாதாஜி? பூமியில நடக்கல, மேலதான். மேலதான் நடந்துச்சுங்க. மேலதான். ஹரே கிருஷ்ணா. மேல் உலகத்துலதான் நடக்குது. மாதாஜி, இன்னைக்கு பலஸ்துதியில வந்து நீங்க சொன்னீங்க அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாதுன்னு. ஆனா வந்து பலஸ்துதியில வந்து நமக்கு வந்து ஆயுள் நீளுன்னு ஒரு இருக்குல்ல மாதாஜி? இதுல இந்த பலஸ்துதியில டியூரேஷன் ஆஃப் லைஃப் இன்க்ரீசஸ் போட்டிருக்கு. இந்த தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னு தெரியல. ஆமா ஆமா, ஆயுள் நீளம். அது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஏன்னா கிருஷ்ண பக்தியில கொஞ்சம் சேவை பண்ணலான்ட்டு. பகவான் ஐயா, நீங்க வந்து ஒரு முறை பகவான் கிட்ட இந்த பாதையில வந்துட்டதுக்கு அப்புறம் எதை பத்தியும் கவலையே படாதீங்க பக்தர்கள். பகவானுடைய சரணை முழுமையாக அடைஞ்சிட்டோம்னா, பகவானை முழுமையாக குரு பரம்பரையில நம்ம இணைத்து கொண்டு பகவானுடைய சரணை அடைந்ததுக்கு அப்புறம் அவர் நம்மளை வழிகாட்டி எப்படிலாம் எதுலெல்லாம் நமக்கு வந்து பிளஸ் கொடுக்க முடியுமோ, எதுலெல்லாம் நமக்கு நேர்மறையான விஷயங்களை கூட்ட முடியுமோ அதெல்லாம் கூட்டி கூட்டி நம்மை முன்னேற்றி விடுவார். அதனால அந்த நம்பிக்கையோட இருங்க. நம்ம எப்போதும் முன்னேற்ற பாதையில தள்ளி விட்டுக்கிட்டே வருவார். அதை பத்தி கவலையே படாதீங்க. அவர் வந்து எல்லாத்தையும், ஏன்னா பாகவதம், பகவத்கீதை, நாம ஜபம், பக்தர்களுடைய சங்கத்தோட இருப்பவர்களை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். எப்படி தன் பக்கம் இழுப்பதுன்ற திட்டத்தை அவர் வகுப்பார். நமக்கு ஆயுள் கொடுக்கறதா, ஆரோக்கியம் கொடுக்கறதா, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். இப்ப கொரோனானால நிறைய பேர் இறந்துடுறாங்க. கொரோனானால மட்டும் இல்ல மாதாஜி, நிறைய பேர் இப்போ ரொம்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான நிலைமையா இருக்கு. இப்போ இங்க அப்புறம் தடுப்பூசி போட்டு கூட சில பேர் இறந்துடுறாங்க. அது மாதிரி இருக்கிறதுனால அப்ப பார்த்தா எப்படி கிருஷ்ண உணர்வு, இப்ப சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண ஒரு எல்லாருக்கும் கொடுக்கணும்னா எல்லாரும் உயிரோட இருந்தா தானே மாதாஜி கொடுக்க முடியும். திரும்பி வருவாங்க. அவங்க ஆயுள் பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ஆயுள் இருக்கு. அந்த ஆயுளை முடிச்சு திருப்பி மேல இருந்து கீழே வருவாங்க, கீழே இருந்து மேல போவாங்க, வந்துட்டே தானே இருப்பாங்க. அவங்க ஒருவேளை இந்த நேரத்தில் உடலை விட்ட தூய பக்தர்கள் கிருஷ்ணன் கிட்ட போவாங்க. ஆனா அறகுறைய பக்தி பண்ணியிருந்தா திரும்பவும் பக்தர்கள் குடும்பத்துல அவங்க வருவாங்க. அப்ப வரும்போது வாய்ப்பு மீண்டும் தரப்படும். நம்ம கண்ணோட்டத்தில் தான் நம்மளுக்கு சகாப்தம், நம்முடைய வாழ்க்கை இது அந்த மரணத்தோட முடிவு பெற்றதுன்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணருடைய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜீவனுக்கு வந்து ஒரு 2-3 ஜென்மங்கள் கூட ஆகலாம் அவரை வந்து அடைய. இப்ப நம்ம பார்க்க போறோம் விருத்ராசுரன் கதையில அவர் வந்து 3 ஜென்மம் எடுக்கிறார். நம்ம வந்து ஜடபரதன் காதையிலையும் பார்த்தோம், 3 ஜென்மம் எடுத்தார். அதே மாதிரி இந்திரதும்ன மன்னன் கஜேந்திர மோட்சத்துல பார்ப்போம் 2 ஜென்மம். அந்த மாதிரி எத்தனை ஜென்மம் கழித்து இந்த ஜீவன் தண்டம் வரப்போகுது அப்படின்றத அவரு சிலருக்கு சீக்கிரமா மரணத்தை இந்த பிறவியில கொடுத்து அடுத்த பிறவியில கொஞ்சம் பக்திக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி
விரைவில் தன்னிடம் ஏற்றுக்கொள்ளும் பகவான் வந்து ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். அதனால பயப்பட வேண்டாம். நன்றி மாதாஜி. கொரோனால செத்து போயிட்டாங்கன்னா பக்தி எப்படி பண்ணுவாங்கன்னா அடுத்த பிரிவுல பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த இந்திரனும் அதுல இந்திரனே ஒரு பக்தர் தான் இதுல சொல்லப்படுது. இந்திரன் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் தன்னுடைய பாவ விளைவுகள்ல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக வேண்டி இப்போ ஒரு ஏரிக்குள்ள மானசரோவர் ஏரிக்குள்ள போயிட்டு அப்படியே அந்த தண்டுல தாமரை தண்டுக்குள்ள இருந்துக்கிறார். லட்சுமி தேவியோட பாதுகாப்பு. அப்புறம் பக்தர் கூட என்ன செய்யறாங்க, சில நேரத்துல வந்து பக்தர்கள் நிக்கிறாங்க, நாங்க தனியே இருந்து ஜாயின் பண்ணி பகவானுடைய நாமம் சொன்னா ஒரு பாதுகாப்பு தான், லட்சுமி தேவி பாதுகாப்பு எல்லாமே தனியா இருந்து நாங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அப்படியான சூழ்நிலைகளும் நிறைய உலகத்துல. இது முக்கியம். சில நேரம் ஒரு இடத்துல இன்னொரு பக்தர்கள், ஒரு ஆலயத்துல பக்தர்கள் சேவைக்கு ஆக்கள் இல்லாம கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு போய் உதவி செய்யறது, பக்தர்களுக்கு உதவி செய்வது, அதுகளை நாங்க செய்யத்தான் வேணுமா, இல்லாட்டி நாங்க தனியா இருந்து நாங்க ஜாயின் பண்ணிட்டே இருந்து ஜாயின் பண்ணி நாங்க போய் எங்களுடைய பாவ விடங்கள்ல இருந்து கர்ம வினைகள்ல இருந்து விடுபட்டு நாங்க பகவான போய் சேர்றது சரியா? எது சரியா? எது சரின்னு கேக்குறீங்க? இப்ப பக்த சேவை இல்ல என்னுடைய பஜன், அது மூணுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் பிரபு. பக்த சேவையும் பண்ணணும். இப்ப 3 விஷயம் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி இருக்கிறாரு. ஜீவதோயா, வைஷ்ணவ சேவா, நாம ருச்சி. நம்ம நாம ருச்சிக்கு தான் முக்கியம். ரொம்ப மிக மிக முக்கியமானது நாம ருச்சி. ஆனா வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றதும் முக்கியம். ஜீவதோயான்றது வந்து பிரச்சாரம். இந்த மூணுத்தையும் வந்து சரி பங்கா, இப்போ நமக்குன்னு ஒரு பஜன், நம்ம முன்னேற்றத்துக்கு தகுதியான இவ்வளவு பண்ணா நம்ம முன்னேறணும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம முன்னேறவே இல்லைன்னா பஜனை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த 16 மாலைகள்ல இருந்து கீழே இறங்கக்கூடாது. அது அதிகமா ஆக்குற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதே சமயத்துல தேவைப்படும் பக்தர்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவிகள் செய்யத்தான் வேணும். பக்த சேவை இல்லையா, பக்தர்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். பகவானுக்கும் சேவைகளை நம்ம செய்யணும். கோவில்ல சேவை செய்யறது, இத வந்து நம்ம பேலன்ஸ்டா கொண்டு போகணும். இத ஒண்ணு அதிகம் ஒண்ணு கம்மி ஒண்ணு அதிகம் அப்படி கிடையாது, சரிசமமா கொண்டு போகணும். எப்போ நமக்கு வந்து அவசியமான நேரத்துல கண்டிப்பா உதவணும். அவசியம் இல்லாத நேரத்துல உதவணும்னு அவசியம் கிடையாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, பக்தர்கள் தினமும் பக்கத்துலயே, எங்க வீட்டு பக்கத்துலயே தினமும் பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வீட்டுல ஒருத்தர் உடல் நிறை சரியில்லை, அவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை, அந்த நேரத்துல நான் உதவணும். அந்த நேரத்துல அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறதோ, அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு உதவியை செய்யறதோ நான் செய்யணும். இந்த இடத்துல என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்ல அவங்க சாதாரணமா இருக்கும் போதே நான் போய் அவங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு என் பஜன் கீர்த்தன் எல்லாத்தையும் விட்டுற கூடாது. அப்படி இல்லை, அவங்களுக்கு எந்த நேரத்துல கொஞ்சம் அறிவை உபயோகப்படுத்தி அவங்களுக்கு தேவையான நேரத்துல நம்ம உதவி செய்ய வேண்டும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் பக்தர்களுக்கு? இந்த வாரம் கேள்விகளை எழுதிட்டேன். பக்தர்கள் வந்து நல்லா எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்க. மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ பதிதானாம்.